வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சமத்துவ பொருளாதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சமத்துவ பொருளாதாரம் என்றால் என்ன? சமத்துவ பொருளாதாரம்னா அதிலே அந்த வேர்டிலே பார்த்தீங்கன்னா பதில் இருக்குது. சமத்துவம். சமத்துவம்னா எல்லாமே சமமாக எல்லாத்துக்குமே சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது அதோட மீனிங். இதை வந்து கம்யூனிஸ்ட் பொருளாதாரம் என்றும் கட்டளை பொருளாதாரம் என்றும் திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி இந்த பொருளாதாரத்தை 3 வேர்ட்லையும் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா மக்களுடைய நலனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த மீனிங்கில் இது சொல்லுது. சரிங்களா? இப்பொருளாதாரத்தை சோவியத் ரஷ்யா, சீனா, கியூபா, வியட்நாம், ஸோ இந்த நாடுகள்லாம் இந்த பொருளாதாரத்தை பின்பற்றுது. இந்தியா கூட பார்த்தீங்கன்னா 1991க்கு முன்ன வர நம்ம சமத்துவ பொருளாதாரத்தை பின்பற்றணும். இந்தியாவில் இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேரளா, மேற்குவங்கம் போன்ற மாநிலங்கள் இந்த கம்யூனிஸ்ட் பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது. இப்பொருளாதாரத்தில் அரசின் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது மக்கள் நலனை விரும்பக்கூடிய ஒரு பொருளாதாரம். மக்கள் நலனுக்கு விரோதமாக எதுவும் ஒரு தொழிற்சாலையோ இல்லை பெரிய கம்பெனிகளோ ஏதோ செயல்பட்டுச்சுன்னா அரசு உடனே அதை கட்டுப்படுத்தும். அதனால தான் அரசின் கட்டுப்பாடுகள் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மக்கள் நலனே விரும்பப்படும். அதனால தான் இப்பொருளாதாரம் மிக முக்கியமாக இந்த பொருளாதாரத்தில் சமத்துவம் மற்றும் சமூக நலன், அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த சமூகத்தினுடைய நலன், சரிங்களா, எல்லாம் சமமாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி இது இருக்குங்கிறது சொல்கிறாங்க. நன்றி.